ஒரு பொண்ணு பிளைட்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது வேக வேகமா ஓடி வரா. திடீர்னு திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்த ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஏறி போய் படுத்துக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் என்னடா அந்த பொண்ணு இங்க போய் மறைஞ்சு உட்காருதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடி இவளுடைய ஹஸ்பண்ட் வருது என்னுடைய ஒய்ஃபை பார்த்தேன்னு சொல்லி கேட்டுட்டு வரான். இவனும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு அதனாலதான் மறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனும் எனக்கு தெரியல நான் பார்க்கலன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனுடைய சூட்கேஸ் அதுக்குள்ள வைக்கிற மாதிரி அதை ஓபன் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுடைய சீட்லயே உட்காந்துக்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒர்க் பண்ற பொண்ணு பிளைட் எல்லாம் டேக்கப் ஆக போது எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்கன்னு சொல்றாங்க. இவளுடைய ஹஸ்பண்ட் இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இந்த சீட் காலியா இருக்குது அதனால இவங்கிட்ட கேட்கறான். இந்த சீட் சும்மா தானே இருக்கு நான் வேணா அங்க உட்காந்துக்குவான்னு சொல்லி கேட்கறான். இவளுடைய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அந்த சீட்ல வந்து உட்கார்ந்தோன்னா இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இவன் மேல போட்டு அந்த ஜாக்கெட்டை கழட்டி இவனோட சூட்கேஸ்ல வைக்கலான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். உன்னோட ஹஸ்பண்ட் கீழே தான் உட்காந்துருக்கான் நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் பயப்படாதுன்னு சொல்றான். அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த பொண்ணு ஏன் தப்பிக்கணும்னு நினைக்கிறான். இவன் ரொம்ப பணக்காரன் அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அதனால வேற கண்ட்ரிக்கு ட்ரிப் போற மாதிரி அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சிடலாம் சொல்லி யோசிப்பா. அதனால இந்த பிளானை இவங்கிட்டையும் சொன்னதுனால இவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த பிளைட் டேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவளுடைய ஹஸ்பண்டுக்கு பிளைட்ல போறதுக்கு ரொம்ப பயம். அவன் ரொம்ப பயப்படத்தை பார்த்துட்டு இதை வச்சு ஒரு பிளான் பண்றான். பிளைட்ல ஃபுட்டு வாட்டர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ற பொண்ணு அந்த நேரம் பார்த்து கரெக்டா வரா. அவகிட்ட இவருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரக்க வாங்குறான். இவளும் கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கலான்னு பார்க்கும்போது இல்ல அந்த பாட்டிலே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பணும்னு இவன் வச்சிருந்த தூக்க மாத்திரை எழுது அந்த டம்ளர்ல போட்டு கொஞ்சம் சரக்க ஊத்தி அவனுக்கு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இதை குடிச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது நல்லா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு சரக்க ஊத்தி கொடுக்குறான். மறுபடியும் ஊத்தி குடிக்க அவனும் நல்லா வாங்கி குடிச்சிட்டு ஃபுல்லா போதையாகி அங்கேயே தூங்கிடுறான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவன் கலந்து கொடுத்த தூக்க மாத்திரையில நல்லா தூங்கிட்டானான்னு சொல்லி செக் பண்றான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே கூட்டிட்டு வந்துடுறான். இவளுடைய ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு இவன் வச்சிருந்த கூலிங் கிளாஸ் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் எனக்கு பசிக்குது அவங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை எடுன்னு சொல்றா. இவனும் அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்த கிரெடிட் கார்டை எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் சர்வீஸ் பண்ற பொண்ணா மறுபடியும் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இந்த கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையானது எல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் எடுத்துக்குவாங்க அப்படி சொல்றா. அந்த ஃபுட்டு சர்வீஸ் பண்ற பொண்ணு இவங்க ஆர்டர் போட்டது எல்லாமே எடுக்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஆர்டர் போட்ட எல்லாமே வந்துருது. இவங்களும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவ எடுத்துட்டு வந்த லிப்ஸ்டிக் எடுத்து அவளுடைய ஹஸ்பண்ட் ஃபேஸ்ல மீசெல்லாம் வரைஞ்சி போட்டோலாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அந்த பொண்ணு கிட்ட ஃபிளைட்டை விட்டு இறங்கி எங்க போவீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு எங்க போறதுன்னு தெரியல ஆனா இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிடுறா. இப்படியெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றதை கேட்ட இவனும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா என்னோட வீட்டுக்கே நீங்க வரலான்னு சொல்லிட்டே இருக்கும்போது சடனா இவளுடைய ஹஸ்பண்ட் எழுந்துடுறான். 2 பேர்த்துக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க வச்சிருந்த சரக்க மறுபடியும் அவனுக்கு கொடுத்து அப்படியே தூங்க வச்சிடுறாங்க.